யார் யார் அவர்கிட்ட போறாங்க? கூப்பிட்டு என்ன செய்வானா? 3வது வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. அவன் காரியத்தை கேட்டான் அப்சலோம். முந்தின வசனத்தின் பிற்பகுதியை சேர்த்து வாசிங்க. அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டான். அதற்கு அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஜாதி தாங்க, இவ்வளவு சொன்னா போதும். அடுத்து உன் காரியம் என்னன்னு கிடையாது, உன்கிட்டதான் நியாயம் இருக்கு, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட். எப்படி அந்த மேற்பூச்சாய் பூசுகிறத பாத்தீங்களா? இதான் கிருபையை புரட்டுறது. ஆனாலும் உன் காரியத்தை ராஜா கிட்ட கொண்டு போனேன்னு வையே, அவர் ஒன்னதான் குற்றச்சாட்டுவார். ஏன்னா இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த சத்தியம் என்பது என்ன தெரியுமா? உள்ளதை அப்படியே எடுத்து காட்டும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதல்கள் பெருகும்படிக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. ஏன் மீறுதல் பெருகும்படி பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த பிரமாணம் வந்ததுனாலதான் எது தப்பு எது தப்பு இல்லைன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த பிரமாணம் நம் பிழையை உணர்த்தினது, கிருபை நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு முன்பாக தேறினவனாய் நிற்க இந்த வேதம் அவன் வாழ்க்கைக்கு, இந்த வேதம் அவன் வாழ்க்கையாய் மாற வேண்டியது அவசியம். அவன் பக்க வழியா நின்று கூப்பிட்டு சொல்றான், உன்கிட்ட தான் நியாயம் இருக்கு, உன்கிட்ட தான் நீதி இருக்கிறது. இதே செய்தி தாவீது கிட்ட போயிருந்தா தாவீது விசாரிச்சிருப்பார். ஆமென். யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை பகைத்தேன், யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை பகைத்தேன்லாம் சொல்றாருல, ஆனா உன் தொடைய தானே முறிச்சாரு. யாருக்கு சொல்லுவா தெரியுமா? இந்த அப்சலோம் சொல்லுவா. ஏன் யாக்கோபு தொடையில கை வச்சார்? தப்பு யார்கிட்ட இருக்கு? ஏசா யாக்கோபு மேட்டர்ல தப்பு யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட. இதுதான் சத்தியம். ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால என்ன பண்ணாலும் அப்படி கண்டுக்காம விட மாட்டார், கண்டுக்காம விடுவார் மாமா வீட்டுல இருக்கிறது வரைக்கும். ஆனா கானானுக்கு போக புறப்பட்டா சுத்திகரிச்சுதான் தூக்கிட்டு போவார். நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, நீ தகப்பன் வீட்டுக்கு வரணும். அதுதானே என்று சொல்ல, 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போறத பார்க்கலாம், ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு வாங்குறார். நீ ஓடி ஓடி நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீ எங்க வரணும் தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வரணும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்வான்? அதுலயும் யாராவது இவன் சொல்றதுக்கு வணங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 5வது வசனத்துல எவனாகிலும் அவனை வணங்க வரும்போது ஒரு ஆமேன் மட்டும் ஒருத்தன் சொல்லிட்டான், தன் கையை நீட்டி அவனை தழுவி, நான் என் நம்பரை வச்சுக்கோ, எப்ப வேணாலும் கூப்பிடு, உனக்கு என்ன டவுட்னாலும் கேளு, ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிட்டான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பாரு இவர் அவர் பாரு தாவீது, அவர் சிங்காசனத்துல அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, இவரை பாரு, இவர் வரும்போதே தோல்ல கை போடுறாரு. ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 6வது வசனம், இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 11வது வசனம், 200 பேர் அப்சலோமுடைய கூட போனார்கள், அவர்கள் அறியாமையினாலே. அவங்களுக்கு தெரியல இது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும். அந்த அப்சலோமின் கதை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்தரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. அவன் தொங்கிட்டு இருந்தான், முடிஞ்ச அவன் ஓட்டம் பாதியில முடிஞ்சது. அவன் ஓட்டம் பாதியில முடிய போகுது. அதனால அவன் என்ன பண்றானா, அவன் கூட 200 பேரை சேர்த்துக்கிட்டான். இதுதான் சாத்தானுடைய வேலை. நான் தள்ளப்பட்டேன், இவங்களும் தள்ளப்படணும். இதைதான் இன்னைக்கு கிருபையை, அதாவது என்னன்னாலும் பரவாயில்ல, எதுவும் பண்ணலாம் என்கிற உபதேசம் இருக்கிறதல்லவா, அது யார் பேசினாலும், உங்க முன்னாக இருந்து பேசி கொண்டிருக்கிற நானே நாளைக்கு மாற்றி பேசினாலும், ஒரு தேவ பிள்ளை ஏற்று மகிமையை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை அதை அங்கீகரிக்கவே கூடாது. காரணம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி, சேனைகளின் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின்
பலதடரலரா பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் வர்ஷிப் பண்ணுங்க வர்ஷிப் பண்ணுங்க ஷரபா கபலா வரபா பரிசுத்தர் பரிசுத்தரே ஏற்கனவே 2-3 முறை இந்த வார்த்தையை எடுத்து ரீசெண்டா பேசினாலும் ஒரு விசை கூட இந்த வசனத்தை காண்பித்து தர விரும்புகிறேன். பரலோகம் போறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை என்பதை சபை அறிந்து கொள்வதற்காக பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். 10வது வசனத்தை பாருங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, அடுத்த வார்த்தையை பாருங்கள், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாயிட்டேன்னு பவுல் சொல்லல, எப்படியாவது தகுதியாயிரணும். எப்படியாவது நான் தகுதியாயிரணும். அதான் ரட்சிக்கப்பட்டேன்ல, இனி எப்படினாலும் பரலோகத்துக்கு போயிருவேன். பவுலுக்கு மிஞ்சின பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. எப்படியாவது நான் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று வேண்டான்னு விட்டது வேண்டாம் தான். குப்பை தான். இது வேண்டாம். அது அவங்க பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். நாளைக்கு அவங்க அங்க இருப்பாங்களா தெரியாது, நாங்க இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதுக்கு தான் அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. எனவேதான் இதே யூதா நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு building up yourselves on your most holy faith. எங்க faith வந்து பெரிய விசுவாசம் இப்படி சொல்லி விட வேண்டியதானே, மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. புரியும்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டுனா என்ன? விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் இருக்கு. ஒரு அது நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், ஒரு சண்டே ஆராதிக்கிறதுக்காக 6 நாள் தன்னை காத்து கொண்டவன் ஆபேல். இதுதான் பை ஃபெய்த். சண்டே ஆராதிக்கிறதுக்காக சாட்டர்டே நைட் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும், என்னை கழுவும், அப்படி வரவன் கிடையாது. இதுதான் மகா பரிசுத்தமான. ஆமே, ஒருத்தங்களுக்கு விரோதமா தீமை பேசலான்னு வாய் வரும்போது இல்ல நாளைக்கு நான் சர்ச்சில் போய் கர்த்தரை துதிக்கக்கூடியவன் அல்லவா. ஒருத்தங்களுக்கு நேர தீமை செய்ய கையை வாங்கும் போது இல்ல இந்த கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்க கூடியவன் அல்லவா. இப்படி தன்னை காத்து கொண்டவன் ஆபேல். அதனாலதான் அவனுடைய பலி எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மேன்மை. இப்படி தன்னை காத்து கொள்ளாத பலி செலுத்தினவன் யாரு? காயின். அந்த காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. நான் ஆராதிக்கிறது மேட்டர் இல்ல, என் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? ஆபேலுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? நான் இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல நிப்பேனா என் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். யோபு இந்த ஃபெய்த்ல எப்படி கட்டி எழுப்பினார் பாத்தீங்களா? அவர் சொல்ற, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? இன்னொரு ஸ்திரியை நான் இச்சையா பார்க்க கூடாது. இது உடன்படிக்கை. என் வீட்டுல வேலைக்கு ஒருத்தங்க வராங்க, அந்த வேலைக்கு வர ஸ்திரியை நான் இச்சையா பார்த்தால் என் மனைவி இன்னொரு வீட்டுல போய் மாவு அரைக்கட்டும்னு சொல்லி யோபு அவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்ன யோபு, எல்லாரும் பண்ணாத தப்பா? எல்லாரும் தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்கு தானே போறாங்க, எல்லாரும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு நோ 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 நோ, நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். ஏன் அந்த உடன்படிக்கை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். இதுதான் ஃபெய்த். விசுவாசம் என்பது இன்னைக்கு நான் குதிரையில போறேன், நாளைக்கு நான் யானையில போவேன், அது இல்ல.
அது நன்மை. கர்த்தர் தரும்போது யானையிலையும் போங்க, குதிரையிலையும் போங்க. கர்த்தர் தரும்போது எதுலையும் போங்க. அதல்ல, நாளைக்கு மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள், அந்த இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல சபை கட்டப்படணும். மோசேயை பாருங்கள், ஆமென், அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் விசுவாசத்தினாலே. அவனுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? இந்த பாவ சந்தோஷத்தை நான் விட்டுட்டேனா தேவ பிள்ளைகளோடு எனக்கு ஐக்கியம். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. அவன் அவரை பார்க்கவே இல்லை, ஆனா பார்த்தா எப்படி ஒருத்தன் உறுதியா இருப்பானோ அந்த உறுதி, இதுதான் ஃபெய்த். நான் அவரை பார்ப்பேன். அந்த ஃபெய்த் அவனை மலையில கொண்டு வந்து நிறுத்தி இயேசுவோடு முகமுகமா பேச வச்சுதான் இல்லையா? இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். இப்படி நம்முடைய லைஃப் வந்து கட்டி எழுப்பணும். இதுக்குதான் கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். கிருபையை கொடுத்துறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் முற்பிதாக்களை பாருங்கள். அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அப்படியே நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது. அப்படியே அணைப்பாங்க. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியம் போல இருக்கும். அவர்கள் விட்டு வந்ததை போகல, அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. எபிரேயர் 11 இருக்கு. அவர்கள் விட்டு வந்ததை நினைத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்பி போக நிறைய சமயம் கிடைத்திருக்குமே. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விட்டதை எடுக்கல. இதுதான் பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டி எழுப்பப்படுதல். வாய்ப்பு இருக்கு, சமயம் இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு விட்டது வேண்டாம் தான். பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டி எழுப்பப்படுகிறவர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க.